மேலூர்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. இந்த கிராமத்துல காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறவங்க, வயலுக்கு போறவங்க எல்லாரும் அங்க இருக்கிற ஒரு டீ கடையில டீ குடிச்சிட்டு தான் வேலைய ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த கடையில டீ சூப்பரா இருக்கும். அந்த கடைய லட்சுமின்னு ஒரு பொண்ணு நடத்திட்டு வந்தா. அதிகாலையில டீ கடையும் காலையில சாப்பாட்டுக்கு சூடான இட்லியும் கறி விருந்தும் மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்தா. லட்சுமியோட கடையில 5 ரூபாய்க்கு இட்லி வாங்கினா மீன் குழம்பு, கறி குழம்பு, கருவாட்டு குழம்புன்னு எல்லாத்தையும் தாராளமா மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்தா. அதனால அவ கடைக்கு காலையில ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க, காலேஜ் போற பசங்க, வேலைக்கு போறவங்கன்னு எல்லாருமே சாப்பாடு சாப்பிட்டு போவாங்க. அந்த ஊர்ல மாணிக்கம்னு ஒரு பண்ணையார் இருந்தாரு. ஒரு நாள் அவர் மனைவி அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தாங்க. எப்ப பாரு சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த மனுஷனுக்கு வேற வேலையே இல்ல. ஏங்க, எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களே, வயல் பக்கம் போய் வேலையெல்லாம் எப்படி நடக்குதுன்னு போய் பாத்துட்டு வரலாம்ல அப்படின்னு கோவமா கேட்டாங்க. இங்க பாரு மீனாட்சி, இனிமே நான் இந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னோட பையன் படிப்ப முடிச்சிட்டு வரப்போறான். இனிமே அவ என்ன சொல்றானோ அதுபடிதான் நான் கேட்க போறேன் அப்படின்னு மாணிக்கம் பேசிட்டு இருக்கும் போதே அவங்க பையன் கிஷோர் அங்க வந்தான். அப்பா, அம்மா, எப்படி இருக்கீங்க? இனிமே நான் உங்க கூட தான் இருக்க போறேன். அடுத்த நாள் கிஷோர் அவனோட நண்பர்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்தான். அப்பா, இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊரை சுத்தி பார்க்க வந்திருக்காங்க. நாங்க போயிட்டு ஊரை சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா. தன் நண்பர்களோட ஊரை சுத்தி பார்க்க போன கிஷோர் ரொம்ப பசிக்குதுன்னு அங்க இருந்த லட்சுமி கடைக்கு போனான். ஹலோ, இங்க சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு? வாங்க வாங்க, என்ன சாப்பிடுறீங்க? சூடான இட்லி இருக்கு, கருவாட்டு குழம்பு இருக்கு, கறி குழம்பு இருக்கு, மீன் குழம்பு இருக்கு. என்ன தரட்டும்? உங்களுக்கு என்ன வேணும்? என்னது, இட்லியும் கறி குழம்புமா? கேட்கவே எனக்கு கொமட்டுது. இதெல்லாம் ஒரு காம்பினேஷனா? இத போய் யாராவது சாப்பிடுவாங்களா? இங்க பாரு தம்பி, சாப்பாட்ட கேவலமா பேசாத. இட்லி நம்ம நாட்டோட பாரம்பரியமான உணவு. தவிர இங்க இருக்கிற எல்லா குழம்புகளும் நான் என் கையாலேயே ஆரோக்கியமான முறையில சமைச்சு தரேன். உனக்கு வேண்டாம்னா சாப்பிடாம போ. அதுக்காக சாப்பாட்டை இழிவுபடுத்தாத அப்படின்னு லட்சுமி கோவமா பேசினா. இங்க பாரு, உனக்கு சவால் விடுற. இந்த பட்டிக்காட நான் சிட்டியா மாத்தி காட்டுறேன் பாரு. இந்த ஊர்காரணங்களை பீட்சா பர்கர்னு சாப்பிட வைக்கிறனா இல்லையான்னு பாரு. லக்ஷ்மி கிட்ட சவால் விட்டுட்டு போன கிஷோர் நேரா அவங்க அப்பா கிட்ட போன. அப்பா, இன்னைக்கு எனக்கு பெரிய அசிங்கமா போயிடுச்சுப்பா. என்னப்பா, என்ன ஆச்சு? ஊருக்குள்ள ஒருத்தி இட்லி கடை வச்சிருக்காளே, என்ன ஒரு பண்ணையாருடைய பையனு கூட பார்க்காம ரொம்ப கேவலமா பேசுறப்பா. அவளுக்கு போட்டியா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நம்ம ஊர்ல ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். நீங்க தான்ப்பா எங்களுக்கு அந்த கடை வச்சு கொடுக்கணும். நீ ஒன்னும் கவலைப்படாத கிஷோர். உனக்காக அப்பா நீ கேட்ட மாதிரியே ஒரு கடை வச்சு தரேன். அவளை நீ ஜெயிச்சு காட்டு. மாணிக்கம் சொன்ன மாதிரியே கிஷோருக்கு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சு கொடுத்தாரு. ஆரம்பத்துல கிராமத்து மக்களுக்கு அது பரிச்சயம் இல்லாததுனால கொஞ்ச நாள் அவன் கடைக்கு யாருமே வரல. அவன் நண்பர்கள் மட்டுமே கடையில இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நாள் போக போக கிராமத்து மக்களுக்கு அந்த ஹோட்டல் மேல ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பிச்சுச்சு. ஒரு தர அவன் கடைக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ட சாப்பிட ஆரம்பிச்சாங்க. காலை, மதியம், இரவுன்னு 3 வேளையும் களை கட்டிட்டு இருந்த லட்சுமி கடையில இப்ப யாருமே சாப்பிட வரதில்ல. அதனால அவளோட கடை வெறிச்சோடி இருந்தது. அடக்கடவுளே, நம்ம ஊர் மக்களுக்கு என்னதான் ஆச்சு? இப்படி ஆரோக்கியமான உணவியெல்லாம் விட்டுட்டு உடம்புக்கு கெடுதல் தரக்கூடிய எந்த சாப்பாடு சாப்பிட போறாங்களே, இவங்களை எப்படி திருத்துறது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தா. ஊர் மக்கள் கிஷோரோட ஃபாஸ்ட் ஃபுட் கடையில அடிக்கடி போய் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. குழந்தைங்க, பெரியவங்கன்னு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதனால கொஞ்ச நாள்ல எல்லாருக்குமே அது ஒத்துக்காம வயிறு வலி வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால அந்த கிராமத்து மக்கள் ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்பட்டாங்க. தினசரி நோயாளிகளோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருந்துச்சு. அவ நினைச்சு பயந்த மாதிரியே ஊர் மக்கள் எல்லாருக்கும் வாந்தி, பேதின்னு ஆஸ்பத்திரியில சேர்க்கப்பட்டது நினைச்சு அவ ரொம்ப வருத்தப்பட்டா. ஆஸ்பத்திரியில இருந்த மக்கள் கிட்ட டாக்டர் பேச ஆரம்பிச்சார். எல்லாரும் இங்க கவனிங்க. உங்களுக்கு கொஞ்சமும் பழக்கம் இல்லாத, உடம்புக்கு தீங்கு தரக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட்டை நீங்க சாப்பிட்ருக்கீங்க. அதனால உங்க எல்லாருடைய வயிறும் கடுமையான நோய் தொற்றுனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால இனிமே எல்லாரும் இட்லியவே உங்க உணவா எடுத்துக்கோங்க. அது சீக்கிரமா செரிக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. என்ன புரிஞ்சுதா அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனேதான் ஊர் மக்களுக்கு அவங்க பண்ண தப்பு புரிஞ்சுது. அதனால எல்லாரும் லக்ஷ்மிய தேடி அவ வீட்டுக்கு போனாங்க. லட்சுமி, எங்களை எல்லாம் மன்னிச்சிருமா. நம்ம கிராம மக்களுக்காக வெறும் 5 ரூபாய்க்கு நீ இட்லியும் கறி விருந்தும் ஆரோக்கியமான முறையில சமைச்சு கொடுத்துட்டு இருந்த.
ஓ அருமை தெரியாம ஃபாஸ்ட் ஃபுட்டை தேடி போய் எங்க உடம்ப கெடுத்துக்கிட்டோம். நீ திருப்பியும் கடையை திறக்கணும் லட்சுமி. பரவாயில்லண்ணே, நீங்க இப்போவாது எது உடம்புக்கு நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே எனக்கு சந்தோஷம். கிஷோர் கடையில சாப்பிட்டு மக்களுக்கு ஒத்துக்காம போனதுனால போலீஸ் அவனை தேடி வந்தாங்க. போலீஸ பார்த்ததும் பதட்டத்துல கையில இருந்த பீட்சாவை கீழே போட்டுட்டு பயந்து போய் நின்னான். போலீஸ் இனிமே அவன் கடைய நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் கடைக்கு சீல் வச்சுட்டு அவனையும் கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. லக்ஷ்மி பழையபடி அவளோட இட்லி கறி விருந்து கடைய ஆரம்பிச்சிட்டா. ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் வழக்கம் போல அவ கடைக்கு வந்து சந்தோஷமா சாப்பிட்டு ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க.